ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த ஃபோட்டோ டைம் ட்ராவல் அப்படிங்கிற கதையோட பார்ட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். நேற்று பாஸ்ட்ல இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்குமா, ஸோ இந்த கையை வச்சு அவனால் எப்படி சூசைட் அட்டம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பாக யோசித்து, அப்போ ஒருவேளை இது சூசைடே இல்லை, யாரோ நம்ம ஹீரோவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் வந்து லைட்டாக ஒரு கெஸ் ஒன்று பண்ணுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க, நீ வந்து சூசைட் அட்டம் பண்ணல, உன்னை யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ கண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோயின் திரும்பி சொல்லுவாங்க, நல்லா தெளிவா கேளு, என் பர்த்டே அன்னைக்கு நீ சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்க. நானும் இத்தனை நாள் வரைக்கும் யோசித்தேன், நீ எதுக்கு சூசைட் பண்ணுவ, நீ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நீ சூசைட் அட்டம் பண்ணவே இல்லை, உன்னை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க, இதெல்லாம் கேட்கறப்ப எப்படி இருக்கும், நீ சாக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். நம்ம ஹீரோ இப்போ அதே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு. நம்ம ஹீரோ தேவலாம் இப்படிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவாங்க. நான் ஒன்று சும்மா சொல்லடா, என் கண்ணால பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னாடி நீ இறந்து போய் கிடந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சூஜின் வருவாங்களா, சரி நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவாரு. நம்ம சூஜின் வந்து வா கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் மைண்ட் பூரா ஒருவேளை இது பண்ணது சின்னியூவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சூஜின் வா லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருவாங்க. அடுத்து ஸ்கூல் முடிஞ்சிடும். இவங்க 5 பேர் ஒன்னா நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா, வாங்க வெளியே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க. ஐயோ இன்னும் டைம் வேற கம்மியா இருக்கு, இது ஜாலியா இருக்கிறக்கான நேரமே இல்லை, நான் எப்படியாச்சும் சூஜின் கூட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி சூஜினை மட்டும் லைட்டா பின்னாடி இழுத்து அவங்க எல்லாரும் சாப்பிட போட்டோம், நம்ம ரெண்டு மட்டும் தனியா எங்கேயான்னு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களா. நம்ம ஹீரோ என்ன நம்ம ரெண்டு மட்டும் தனியா போகணுமா அப்படிங்கிற மாதிரி கத்திடுவாரு. இது மித்த 3 பேருக்கும் கேட்டுரும். என்னடா நீங்க 2 மட்டும் பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நல்லா இழுத்து இவங்க கூட கூட்டு போயிருவாங்க. அடுத்து அப்படியே இவங்க எல்லாருமே சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோயினை தவிர்த்து மித்த 4 பேருமே சாப்பாடை வாங்குறதுக்காக அந்த கவுண்டர் கிட்ட போவாங்களா. அண்ணா நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட போட்டோஸ் கம்மியாக தான் இருக்கு, இதை வச்சு நம்ம ரொம்ப தடவை டைம் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட பேக் இருக்கும், அதுக்குள்ளே செக் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும். சரி இதை எரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ திரும்பி ட்ரை பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தனியாக போய் நம்ம ஹீரோயின் எரிக்கிறக்காக போவாங்களா. அதுக்குள்ளே ஃபுட்டு வாங்கினவங்க வந்துடுவாங்க. எங்கே நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டு நம்ம ஹீரோ மொத்தம் தேடி வருவார். அதுக்கடுத்து ஷியோங் ஷாவும் தேடி வந்துடுவான். அதனால் நம்ம ஹீரோயின் அப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் அமைதியாக போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துக்குவாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் பேசிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் திடீர்னு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பாங்களா. இல்லை எனக்கும் சியோ ஜூனுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சேர்த்து கொடுத்து விட்டுருவாங்க. என்னன்னா எப்படியான்னு நம்ம ஹீரோவை தனியாக மீட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சியோங் ஷாவா அவனும் ஹீரோயின் கூட போகணும்னு நினச்சிக்கிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவனை அவாய்ட் பண்ணவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதா. ஆனால் நம்ம ஹீரோ சரி வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்குவாங்க. சரி பஸ்ஸில் போகிறப்பையா நம்ம ஹீரோ கிட்ட எப்படியான்னு பேசிடணும் தனியாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனால் பாவம் அவங்களால எதுவுமே பேச முடியாது. அவங்க ஸ்டாப்பு வந்துடும், அவங்க இறங்கிடுவாங்க. ஐயோ நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அடுத்து திரும்பி நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் தான் காட்டுவாங்க. நம்ம சியோன் சாவா அவ ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்து பார்க்குற மாதிரி நம்மளை காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட நீ சீக்கிரமே சூசைட் அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நீ வந்து சூசைட் அட்டம் பண்ணல, அவனை யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் அவர் அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் எதிர்த்து அவர் பேக் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அதில் அவர் வச்சிருந்த ஃபோட்டோஸில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகும். அவள் தான் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு பஸ்ஸை நிப்பாட்டி வேகமாக நம்ம ஹீரோயினை தேடி இறங்கி ஓடுவார். அந்த சைடாக நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ அப்படியே எரிச்சிருவாங்க. சரி எப்படியான்னு நம்ம எதாவது டைம் ட்ராவல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் பாவம் அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது. அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அவங்களால டைம் ட்ராவல் பண்ணவே முடியாமல் போயிருக்கும். சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடுப்பில் திரும்புவாங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எரிச்சு வச்சிருக்கதை அவர் பார்த்துட்டு வரா. நம்ம ஹீரோயினும் ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. நம்ம ஹீரோ உடனே நீ ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்மளுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரும். இவனுக்கு எப்படி தெரியும், ஒரு ஆள் கெஸ் பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ இப்படி சொன்னதை யாரோ ஒளிஞ்சிருந்து கேட்ட மாதிரியும் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஒரு ஷூ மட்டும் தெரியும், ஆனால் அது யாரும் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போதான் நம்ம ஹீரோ சொல்லுவார், உனக்கு எதுவுமே வியர்டா தெரியலையா, நீ எப்போ பார்த்தாலும் கிளம்ஸியா எங்கே பார்த்தாலும் விழுந்துக்கிட்டே தான் இருப்ப, ஆனால் இந்த ஒரு 3 வருஷமா மட்டும் உனக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னு தெரியுமா, ஏன்னா எனக்கு பாஸ்ட்டுக்கு எப்படி போகணுங்கிறது தெரியும். சில ஃபோட்டோஸ் எரிக்கிற மூலியமாக நம்ம பாஸ்ட்டுக்கு போகலாம். அதனால நீ ஒவ்வொரு தடவை எப்பயான்னு கீழே விழுகிறப்ப உனக்கு எதன் சீரியஸ் ஆகிறப்ப நான் டைம் ட்ராவல் பண்ணி போய் உன்னை அந்த இன்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோவுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரும். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ கொஞ்ச நாளாக வேடாக வேற நடந்துக்கிற, அன்னைக்கு என்னன்னா நீ கீழே அடிபட்டு விழுந்து வந்த, இது என் ட்ரீம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி என்னை ஹக் வேற பண்ணேன்.
எனக்கு அப்போ இருந்தே லைட்டாக டவுட் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ நீ எரிக்கிறத பார்த்துட்டு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ ஒத்துக்குவாங்க. ஆமாம், நான் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ கடுப்பா, நீ எனக்கா ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வரும். நீ செத்துருவாடா, இல்லைனா அதனால தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை பாஸ்ட்டுக்கு போய் ஏதானு ஒன்று சேஞ்ச் பண்ணுறப்ப வெறும் ப்ரெசென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகாது. அந்த பாஸ்ட்டுக்கு நம்ம போகிற இடத்துல ஏதானு ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். ஒன்று நம்மளுக்கு நடக்கும், இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்கும். அதனால தான் நானே அதை யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் இதனால் உன் உயிருக்கே ஆபத்துடா, நான் உன்னை எப்படியானு காப்பாற்றணும்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. நீ தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் தலையிடாத, வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹார்ஸாக பேசிடுவார். கரெக்டாக அண்ணன் பார்த்து நம்ம ஹீரோயின் தலைவார வலிக்க ஆரம்பிச்சிருமா. அப்படியே திரும்பி அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி நடந்ததில் யோசித்து பார்ப்பாங்க. அவனுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை போல, நம்மளை திரும்பி டைம் ட்ராவல் பண்ணி வர வேணாம்னு சொல்லி அவன் அவ்வளோ திட்டுறான், பெருசாக நம்ம போகாமே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லைட்டாக அப்செட் ஆயிடுவாங்களா. அப்படி ஃபோட்டோ கிளிக்கலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஏதோ அவங்கள தடுத்துரும். ஏன்னா அந்த சின்ன கோவத்துக்காக தன்னோட லவ்வரோட லைஃப்பை அவங்க இழக்க விரும்பலை. அடுத்து கரெக்டாக அப்போ நம்ம சூஜின் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க, வா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க ரெண்டும் எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்கா காஃபி ஷாப்பில் தான். அப்போ தான் சூஜின் வந்து சொல்லுவாங்க, எனக்கும் கிம்முக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, பேசாமல் பிரேக்கப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், 10 வருஷம் லவ், அதை எப்படி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, கப்பிள்ஸ்னாவே சண்டை போட தானே செய்வாங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போதான் அவங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டது ஞாபகம் வரும். ஸோ உடனே சூஜின் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்த்தேன் அப்படின்ட்டு. என்ன உன் கனவுல வந்தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்களா. இல்லை, நான் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போனேன், அவன் வச்சிருந்த ஃபோட்டோஸ் எரிச்சனால என்னால் பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம சூஜினும் பெருசாலும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒருவேளை இதெல்லாம் அவள் கனவுல வந்தது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பேச்சு கொடுப்பாங்க. அப்படியா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எரிச்சனால நான் பாஸ்ட்டுக்கு போய் அவனை ஒரு தடவை காப்பாற்றினேன். ஆனால் சில பல ரீசன்னால அவன் திரும்பி இறந்து போயிட்டான். திரும்பி நான் பாஸ்ட்டுக்கு போனேன், ஆனால் அப்பா அவன் என்னை பார்த்து ரொம்ப ஹார்ஷாக திட்டான், இது ஏன் லைஃப் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்களா. அப்போ சூஜின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னைக்கு அவன் பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, எப்பயுமே ஓய்ஸ்ட் தானே பண்ணுவேன், இப்போ மட்டும் எதுக்கு அவன் பேச்சு கேட்குற, அவன் இல்லாமல் முன்னால் வாழ முடியாதுன்னு, அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ பாஸ்ட்டுக்கு போய் அவனை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க இதெல்லாம் கனவுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், அவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு, சரி இந்த வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் இருக்க வாஷ்ரூமுக்கு போய் இப்போ ஃபோட்டோ வெறிக்க போவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. அங்கே ஃபோட்டோ கிளப்புக்கு தான் எடுத்தனே போவாங்க. கொலகாரன் இங்கே வச்சு தான் சியோஜூனை கொண்டிருக்கான். ஸோ அவனுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஃபெமிலியராக தான் இருந்திருக்கும். இங்கே எப்படி அடிக்கடி வந்திருப்பான், ஏதாச்சும் ஒரு தடையத்தை விட்டுட்டு போயிருப்பான், இங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாமல் அங்கே சைடில் இருந்த ரேக் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே விழுக வரும். கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி பர்ஃபெக்டாக அப்படியே அந்த ரேக்கை பிடிச்சிருவாரு. ஆனால் செம்ம கடுப்பாயிருவார். இதைத்தான் நான் சொன்னேன், நீ இப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு எதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டு வரா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம இப்படி டைம் ட்ராவல் பண்ணுறனால எந்த ஒரு விபரீதம் வேணாலும் நடக்கலாம். அது நம்மளுக்கு நடக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் அதை அசால்ட்டாக நீ விட்டு சும்மா விளையாட்டுத்தன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திட்டுவார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க. இவங்க பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தக்கடுத்து ஹீரோவோட அக்கா இறந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சூஜினும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி பிரேக்கப் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க. ஆமாம், ஹீரோ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் என் கண்ணு முன்னாடி நீ செத்து போகிறதெல்லாம் பார்க்க முடியாது, ஸோ நான் கண்டிப்பாக வருவேன், உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ உடனே, அப்போ நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிடுவாரு. அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரேக்கு கீழே இருக்க காலை பார்ப்பாங்க. அதை யாரோ கட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு மேலே வந்து விழுந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வச்ச ட்ராப்பு. ஸோ கொலகாரன் தான் இதை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இப்போ புரிஞ்சுக்குவாங்க. இவங்க உள்ள அப்படியே பேசிக்கிட்டு இருக்கதை வெளியே வந்து ஷியோன் ஷா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நான் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்தேன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ ஒன்று கேட்குற மாதிரி இருந்திருக்கும்ல, அதுவுமே நம்ம ஷியோங் ஷா தான். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாவன். ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவன் என்ன ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காகி பதட்டமாகி வேகமாக போவார். இந்த இடத்துல நம்மளுக்கு இவர் மேலேயே சந்தேகம் வரும். அடுத்து இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேமரா ரெக்கார்டர் மாதிரி அங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ யாரான இந்த ஃபோட்டோ கிளப்புக்குள்ளே திருட்டுத்தனமாக வராங்களா இல்லை சந்தேகப்படுற மாதிரி வராங்களாங்கிறத சொல்லி செக் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, இங்கே வச்சா அவனுக்கு தெரியாதுல்ல இந்த கேமராவை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், கண்டிப்பாக தெரியாது, இங்கே அடிக்கடி வரவனால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சப்போஸ் இங்கே அடிக்கடி வரவனா இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா.
அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம யாரையும் சந்தேகப்படாமல் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே லைட்டாக சந்தேகப்படுறாங்க. சரி விடு, எப்படி இந்த கேமராவில் யாருன்னு தெரிஞ்சிரும்ல, நீ அடிக்கடி பாஸ்ட்டுக்கு வராது, யார் இந்த கேமராவில் எனக்கு தெரியுறா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உனக்கு நான் ஃப்யூச்சருக்கு மெயில் போட்டு விட்றேன், நீ அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ 10 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவார். ஏன்னா மெயில் தானே, நாளைக்கு நம்ம ஹீரோ அனுப்பிச்சா கூட அதை நம்ம ஹீரோயின் 10 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாலும் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினால் பார்க்க முடியும். இப்போ அப்படி திரும்பி நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவாங்க. வேமா அப்படி வீட்டுக்கு போய் அவங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த மெயிலை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோ கிளப்புக்குள்ளே யார் போகிற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பிச்சிருப்பாருன்னா ஷின்யூ. இதை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அலைன் பண்ணி பார்ப்பாங்க. அவனுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோவை பிடிக்காது, கொஞ்சம் சைக்கோ மாதிரி வியர்டாக தான் இருப்பான். அப்போ ஒருவேளை அவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போய் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோயின் ஷியோங் ஷாக்கு தான் ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஸ்கூல் படிக்கிறப்ப உங்கள் கிளாஸ்மேட் ஷின்யூன்னு ஒருத்தர் இருந்தாங்களே, அவன் இப்போ என்ன பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அந்த ஃப்ரெண்டும் அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். அவன் இப்போ எங்கே வேலை பார்ப்பானா, ஒரு எக்ஸ்பிரஸ் கம்பெனி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கம்பெனிலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்போ டெலிவரி வேறு வரும். அவங்க ஆஃபீஸ்க்கு இந்த அனிமல்ஸ் தேவையான மெடிசன்ஸ் அந்த மாதிரி நிறையா வருமா. ஸோ திரும்பி நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்து அந்த எக்ஸ்பிரஸ் கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் சின்யூ பேர் ஏதோ அடிப்படுதா அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே அந்த எக்ஸ்பிரஸ் கம்பெனிக்கே கால் பண்ணி கேட்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் சின்யூன்னு யாரான்னு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் வேலை பார்க்குறாங்க, இப்போ கூட உங்கள் அனிமல் ரெஸ்கியூ சென்டருக்கு தான் அவன் டெலிவரிக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயின் வேமாப்பா இந்த வெளியே டெலிவரி மேனை போய் பார்க்க போவாங்க. அங்கே போய் பார்த்தா வேறு யாராக இருப்பாங்க. ஐயோ சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளம்புவாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷியோங் ஷா கிட்ட இருந்து ஃபோன் வரும். நீ எதுக்கு ஷின்யூவை பற்றி விசாரிக்க சொன்ன, உனக்கு ஷின்யூவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இதில் வந்து ஷியான் ஜூனோட கேஸ் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி யோசிப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம எல்லாரும் மணி லைட்டாக சந்தேகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே அதை யோசித்து பார்த்துட்டு, நான் உன்னை நம்பலாமா ஷியோங் ஷா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ஷியோஜுனுக்காக தான் ஷின்யூவை பற்றி விசாரிக்க சொன்னேன். ஏன்னா நம்ம ஷியோஜுன் வந்து சூசைட் பண்ணிக்கல, அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னமோ ஷின்யூ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நல்லா பார்ப்பாங்க. அங்கே 2 டெலிவரி பர்சன் இருப்பாங்க. அந்த இன்னொரு டெலிவரி பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம ஷின்யூ. அப்படியே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆவாங்க. இது யதார்த்தமாக நடந்ததா இல்லை விதியா, நான் இப்போ அவனை மீட் பண்ணியிருக்கேன், இது நல்லதா கெட்டதா, கடவுளை நீ தான் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த எபிசோட் இங்கே கட் ஆகும். ஸோ நம்ம ஹீரோவை கொண்டது ஷின்யூ தானா இல்லை வேற யாருமா, யார் அந்த கில்லர்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, கடைசியில் நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா, இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்காதா, இது எல்லாத்தையுமே நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.